கிட்டத்தட்ட 1000 கோடி 1 கோடி 2 கோடி கிடையாது 1000 கோடி 2 அண்ணன் தம்பிங்க சேர்ந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தலையில மிளகா அரைச்சு கிளம்பியிருப்பாங்க. ஏதோ இந்தியன் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சதுனால இந்த 1000 கோடி ஸ்கேமை இப்போ உடனடியா வெளியில கொண்டு வர முடிஞ்சிருச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தல தோனியே கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி கிட்ட இவங்கள்ட்ட கொடுத்து ஏமாந்துருப்பாரு. என்னடா சொல்ற, புரியுற மாதிரி சொல்றேன்னா புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. ப்ளூ ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கம்பெனி, இந்த கம்பெனி வந்து 2 அண்ணன் தம்பிங்கனால ஆரம்பிக்கப்படுது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. இவங்க அந்த கம்பெனி ஆரம்பிச்சுட்டு இந்த கம்பெனி அங்கே ஸ்கேல் பண்ணணும், டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு 1000 கோடி கிட்ட 1500 கோடி கிட்ட கடன் வாங்குறாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து. அப்புறம் ஒரு 500 கோடி கிட்ட வேற இடத்துல இருந்து இன்வெஸ்டர்ஸ் கூட்டு வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. இப்போ இந்த 1500 கோடி கிட்ட ஸ்கேம் பண்ண பார்த்தாங்க. ஸ்கேமும் ஆயிருச்சு. அது இந்தியன் கவர்மெண்ட் இப்போ கண்டுபிடிச்சு வெளியிட்டு இருக்குது. யார் இந்த 2 பேர் அண்ணன் தம்பிங்க, யார் இந்த கம்பெனி, என்ன இந்த கம்பெனி பண்ணுது, இதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சா கூட இப்போ புது விஜய் மல்லையாவோ இல்ல ஹர்ஷத் மேத்தாவோ இந்த 2025 உருவாயிருப்பாங்க. ஏதோ இந்தியன் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சனால இந்த ஸ்கேமை வெளியே கொண்டு வந்துருச்சு. இன்னைக்கு வீடியோல இதை பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது என்னது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் நம்ம சேனல்ல ஒன் டே மிஸ் ஆகாம எவ்ரிடே டெய்லி ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஹிஸ்டாரிக்கல் வீடியோஸா இருக்கட்டும், மிஸ்டேக்ஸான வீடியோஸா இருக்கட்டும், பொலிட்டிக்கல் நியூஸ் இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஸ்கேம்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி கரண்ட் அஃபேர் என்ன நடந்தாலும் நம்ம சேனல்ல டெய்லி ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு வரோம். இந்த வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்பதான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆயிருக்குன்னு தெரியும். அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் யாசர். வெல்கம் டு யாசர் ஸ்பீக்ஸ். கரெக்டா 6 வருஷம் பின்னாடி போனோம்னா 2019 அந்த வருஷத்துல அண்ணன் தம்பிங்க 2 பேரு, ஆனந்த் சிங் ஜக்கி, அதுக்கப்புறம் புனித் சிங் ஜக்கி, இந்த 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. டெல்லியை சார்ந்தவங்க, டெல்லி குர்காவ் அந்த ஏரியாவை சார்ந்தவங்க. இவங்க வந்து என்ன பேசிக்கிறாங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, டெல்லியில வந்து எக்கச்சக்கமான ஏர் பொல்யூஷன் ஆயிருக்குது, ஏர் ரொம்ப பொல்யூட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கு ஏதாச்சும் கண்ட்ரோல் சிஸ்டமோ இல்லாச்சும் சொல்யூஷனோ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். டெல்லி தான் ரொம்ப மோசமான ஏரை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கு, காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கு, டெல்லி மக்கள் ரொம்ப டேஞ்சர்ல இருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க, நம்ம சேனல்ல இருக்கு, இல்லாட்டி மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சரி, நம்ம கண்டென்ட் குள்ள வருவோம். இந்த 2 பேர் என்ன பண்றாங்கன்னா, இந்த ஏதாச்சும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதனால வந்து டெல்லி ரொம்ப ஏர் பொல்யூட் ஆயிருக்குது, என்ன ரீசன் சொல்லிட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரிசர்ச்ல இவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இங்க டெல்லியில வந்து இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் ரொம்ப அதிக எண்ணிக்கையில் இருக்குது. இல்லை ஒரு பேரும் 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு சுத்துறாங்க. ஸோ இதனால அவங்க சுத்தக்கூடிய கார், முக்கியமாக அங்கே சுத்தக்கூடிய கார் எல்லாமே பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள். ஸோ இதனால தான் ரொம்ப ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்குது இங்கே டெல்லியில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச்சில் இவனுக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இது ஓரியன்டாக ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷனில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனியோட ஆரம்பிக்கிறாங்க. கம்பெனியோட பேர் தான் ப்ளூ ஸ்மார்ட் மொபிலிட்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி என்ன கான்செப்ட், இவங்க கம்பெனினா, இவங்க வந்து முழுக்க கேப் சர்வீஸ் ஓரியன்டட் கம்பெனியா ஆரம்பிக்கிறாங்க. கேப் சர்வீஸ் ஓரியன்டடுக்கும் ஏர் பொல்யூஷனுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஓலா இருக்குது, ஊபர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ரேப்பிடோ இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கம்பெனி இருக்குது. இவங்களுக்கு வித்தியாசம் என்னன்னா, இவங்க எல்லாமே பெட்ரோல் வெஹிக்கிள், பெட்ரோல் ஈவி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வண்டியா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், கேப் சர்வீஸ் இருக்கட்டும், எல்லா கேபுமே முழுக்க ஈவியால ஆனது. ஈவிங்கிற பாருங்க, ஈவியால ஆனது. ஈவினா இந்த பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, எல்லாம் எலக்ட்ரிக்ல இருக்கக்கூடிய ஓடக்கூடிய காரு. இவங்க எல்லாம் மேனுஃபேக்சர் யூனிட் வச்சிருக்காங்க. மேனுஃபேக்சர் யூனிட்டோட பேர், கம்பெனியோட பேர் கூட கென்சால் இன்ஜினியரிங் லிமிடெட். அந்த இன்ஜினியரிங் லிமிட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து காரை ஈவியா, நார்மலா இருக்கிற காரை ஈவியா மாத்திடுவாங்க. எல்லாமே ஈவியா மாத்திடுவாங்க. பெட்ரோல் காராக இருந்தா கூட ஈவியா காரை மாத்திடுவாங்க, கன்வர்ஷன் பண்ணிடுவாங்க. கன்வர்ஷன் பண்ணி இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 8500 கார் இந்த ஜனவரி 2025 வரைக்கும் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வலிச்சிட்டு போயிடுச்சு. நான் போக போக சொல்றேன். இப்போ வந்து இங்கே ஆரம்பித்த உடனே இவனோட இன்டென்ஷன் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, வந்தப்போ நாங்கள் வந்து ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்து டெல்லியில் லான்ச் பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து சென்னை மக்களுக்கோ இல்லை தமிழ்நாடு மக்களுக்கோ தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பிகாஸ் இந்த கம்பெனி தமிழ்நாடுலாம் ஆப்ரேட் பண்ணல. இவங்க ஆப்ரேட் பண்ணது வந்து டெல்லி, மும்பை, அதுக்கப்புறம் மோஸ்ட்லி பெங்களூரு. இவனுங்க முழுக்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆஃபீஸுக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஆஃபீஸ் கேப் யூசராக இருக்கட்டும், இந்த ஏர்போர்ட் டாக்ஸிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்த ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இங்கே தான் நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடந்துகிட்டே இருக்குது, மக்கள் போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. மெட்ரோ சிட்டிஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. மெட்ரோ சிட்டிஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு
இவங்களும் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த இன்டென்ஷன் சொல்லிட்டு இருந்தால, அந்த இன்டென்ஷன் என்னன்னா, இவங்க வந்து ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து ஒரு பியூரான சர்வீஸ் குடுக்கணும். ஃபுல் ஃப்ளெட்ஜ் சர்வீஸ் குடுக்கணும். எங்கள்ட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 இது இருக்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. கார் ஓன் டிரைவர்ஸ் இருக்கிறாங்க. நாங்க வந்து கஸ்டமருக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை சர்வீஸ் குடுக்கணும்னு சொல்லிட்டு பல விஷயம் சொல்றாங்க. சொல்லிட்டு இவங்களோட இந்த பிராண்ட் பேர் வந்து ரொம்ப வளர ஆரம்பிக்குது. அதே மாரி இவங்க சொன்ன மாரி தான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் அந்த மாரி ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 8,800 வண்டி எல்லாமே ஈவியில் ஓடக்கூடிய வண்டியில் இவங்க கொடுக்கக்கூடிய சர்வீஸ்னால ஓன் வெஹிக்கிளும் பிரைவேட் வெஹிக்கிள் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களும் இந்த ஆஃபீஸுக்கு போகக்கூடிய வரக்கூடியவங்க எல்லாருமே இந்த கேபை மாச கணக்காக ரெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்ட் எடுக்க காரணம், முக்கியமான காரணம் என்னன்னா, இவங்க கொடுத்த சர்வீஸ் டாப் நாட்ச்னு சொல்லலாம். டாப் நாட்ச் எதுக்கு நான் சொல்றேன்னா, இவங்க அந்த காரா இருக்கட்டும் 100% கிளீனா இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, ஏதாச்சும் ஒரு இது கார் கேன்சல் ஆயிடுச்சு, ஏதாவது ஒரு ட்ரிப் கேன்சல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ புக் பண்ணுவாங்க, ஏதாச்சும் ஒரு இஷ்யூவால கேன்சல் ஆயிரும். இந்த ஓலா யூபர்லாம் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்ம திருப்பி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். திருப்பி புக் பண்றதுக்கு வேற யாராச்சும் ரிசீவ் பண்றானா டிரைவர் யாரும் அட்டன் பண்றாங்கலாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு கிடைக்காது. இது நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்போம். இவங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூ வரல கஸ்டமருக்கு. எதனாலனா இவங்கள்ட்ட இருந்த டிரைவர்ஸ் எல்லாமே ஓன் டிரைவர்ஸ். அதுக்கப்புறம் இவங்களோட கார் வந்து டாப் நாச் கிளியரா வச்சிருக்காங்க, கிளீனா வச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் பிடிச்சி போய் மக்கள் வந்து பிரைவேட் வெஹிக்கிளா இருந்தா கூட வச்சிருந்தா கூட ஓன் வெஹிக்கிள்ஸ் வச்சிருந்தா கூட இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாச கணக்கா ரெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்ட போகுது. ஓவர் நைட்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இன்க்ரீஸ் ஆக மக்கள் இவங்க ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ட்ரஸ்ட் வர்த்தி பிராண்டா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இந்த ட்ரஸ்ட் வர்த்தி பிராண்டா மாறினதுக்கு அப்புறம் பல பேர் வந்து இந்த கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பல கம்பெனி கிட்டத்தட்ட இமீடியட்டா அவங்களுக்கு கிட்டத்தட்ட 600 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்க. 600 கோடி சில கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணாங்க. இன்வெஸ்டர்ஸ் வந்து இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 600 கோடி இவங்களுக்கு வேற இன்வெஸ்டர்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களே, இதுக்கு காரணம் என்னன்னா பிராண்ட் வேல்யூக்கு மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களோட ஷேர் வேல்யூ வந்து டிமாண்ட் ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஷேர் பிரைஸும் ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, இவங்களோட வேல்யூ வந்து ஓவர் நைட்ல கிட்டத்தட்ட 3600% இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 3600% இது வந்து என்ன சொல்றது, எப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு நம்ப முடியல. ஆனா நம்பிதான் ஆகணும், இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ என்னடாப்பா ரொம்ப பிச்சுக்குது, இவங்களோட இன்டென்ஷன் நல்லா இருக்கு, பிராண்ட் வேல்யூ நல்லா இருக்கு சொல்லிட்டு பல பேர் இவங்க மேல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க லோன் கேட்டு எங்கேயா போனாலும், இந்தியா கவர்மெண்ட் கிட்ட போனாலும் இவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணல. இவங்க லோனும் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பிராண்ட் வேல்யூ நல்லா இருக்குது, இவங்க மக்கள் நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா லாபம் இருக்கு இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு பல பேர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா கவர்மெண்ட்டும் யோசிக்காம லோனும் கொடுக்க ஆரம்பிச்சு. அந்த மாதிரி தான் அந்த 1000 கோடி லோனும் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்ம தல தோனியும் கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி வந்து இந்த கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 2500 கோடி உங்களுக்கு ஃபண்டு கிடைச்சிருச்சு. 2500 கோடி பணம் இருக்குது, 8500 வெஹிக்கிள்ஸ் கார்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 10,000 எம்ப்ளாயிஸ்னா இந்த கார் டிரைவர் மட்டும் 10,000 டிரைவர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 50 பப்ளிக் ஸ்பாட், சார்ஜிங் ஸ்பாட் இருக்குது. அதுக்கப்புறம் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5800 சார்ஜிங் ஸ்டேஷன், சார்ஜிங் பவர் பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. பணமும் இவங்கள்ட்ட இருக்குது. இதுக்கப்புறம் இவங்க அடுத்த மூவ் என்ன இருக்கணும், ஸ்கேல் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஆனா இங்க தான் ட்விஸ்ட் நடக்குது. இவங்க ஸ்கேல் பண்ணல. இவங்க சொன்ன மாதிரி ஹைதராபாத், சென்னை நாங்க கொண்டு வரோம் சொன்னாங்கல்ல, ஸ்கேலிங் நடக்கல. என்னடா ஸ்கேலிங்கும் நடக்கல. இப்ப பணம் கொடுத்தவங்களா இருக்கட்டும், பணம் கொடுத்தவங்க கூட கேட்கல. பணம் கொடுத்தவங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் கேட்கல. ஆனா கடன் கொடுத்தாங்கன்னா நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல இந்த செபி வந்து கேட்கறாங்க. என்னடா நடக்குது, எதுவுமே நடக்கல, ஸ்கேலிங்கும் இவங்க பண்ணல. அதுக்கப்புறம் முக்கியமா இவங்க வந்து ஒரு நோட்டீஸ் பண்றாங்க. என்ன நோட்டீஸ் பண்றாங்கன்னா, இந்த கம்பெனில இருந்து இவங்க இந்த ப்ளூ ஸ்டார் மொபிலிட்டி இருக்கட்டும், இல்ல கென்சோல் இருக்கட்டும், இந்த கம்பெனில இருந்து ஒரு 500 கோடிங்க, 500-600 கோடி வந்து வேற கம்பெனிக்கு டிரான்ஸ்பர் ஆகவும் திருப்பி வரவும், டிரான்ஸ்பர் ஆகவும் திருப்பி அதுல பாதி வரும். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. இதை வந்து செபி நோட்டீஸ் பண்றாங்க. நோட்டீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுவோம்பா, நம்ம வந்து கிட்டத்தட்ட 1000 கோடி கொடுத்துருக்கோம், இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்குது, போய் செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறாங்க. இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வருது, இந்த 500 கோடி யாருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்குன்னா, வெல்ரி சோலார் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கம்பெனிக்கு தான் இந்த பணம் டிரான்ஸ்பர் ஆயிருக்குது. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் இன்னொன்னு தெரிய வருது, இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போறாங்கல்ல, அங்க வந்து 1-2 வெஹிக்கிள்ஸ் தான் இருக்குது. டெஸ்டிங்க்கு பண்ணுவாங்களா, அந்த மாதிரி 2-3 காருங்க தான் இருக்குது. அதுக்கப்புறம் மிச்ச காரு காணோம். அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்ல எலக்ட்ரிசிட்டி பில்லு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம், ஒரு 1.25 லட்சம், இந்த மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்திருக்குது. ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் எத்தனை லட்சம் எலக்ட்ரிசிட்டி பில் வரணும்? ஏன்னா இந்த 1.5 லட்சம்லாம் ஒரு சாதாரண 2 வீலரோ 4 வீலரோ ஷோரூம் வச்சிருப்பாங்களா, அவங்களே கட்டிட்டு போயிருவாங்க. இந்த அளவுக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் தான் வந்திருக்குது.
இந்த அளவுக்கு பணம் வாங்கியிருக்கிறாங்க, இந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க பெருசா, எம்ப்ளாயீஸும் யாருமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வருது. அதே டைம்ல இந்த 500 கோடி போகவும் அந்த வெல்ரி சோலார் இண்டஸ்ட்ரிக்கு போகும் வரமா இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இன்டெப்த்தா போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு அதுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க? நான் வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். ஏன்னா ஓவர் நைட்ல இவங்களோட ஷேர் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 3600% வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அதுக்கு எதனால இன்க்ரீஸ் ஆச்சு? எல்லாம் எந்த காரணத்தினால இவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அந்த 3600% ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, அது எதனால இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா இந்த வெல்ரி சோலார் இண்டஸ்ட்ரி அந்த அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கம்பெனி தான் இந்த ஷேரை வாங்கியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஷேரை, இந்த கம்பெனி ப்ளூ ஸ்மார்ட் கம்பெனியோட ஷேரை வாங்கியிருக்காங்க. வாங்கி ஷேரை மேனிப்புலேட் பண்ணி அந்த ஷேரோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதே வேலை தான் ஹர்ஷத் மேத்தா பண்ணாரு. ஹர்ஷத் மேத்தாவோட வீடியோ வேணும்னா சொல்லுங்க, அதை நெக்ஸ்ட் இதுல போட்டுருவோம். கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சார் நம்ம கண்டென்ட்குள்ள வருவோம். இதே வேலை தான் அவரும் பண்ணாரு. அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் பண்ணியிருக்காங்க. இது இவங்க கம்பெனி தான். இந்த வெல்ரி சோலார் இருக்குல்ல, அது இவங்க கம்பெனி தான். இந்த ஷேர் வேல்யூ வந்து மேனிப்புலேட் பண்ணி ஷேரை வந்து இல்லீகலா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு சொன்னேன். எலக்ட்ரிசிட்டி பில் 1.5 லட்சம் தான் வந்திருக்குது. அதுக்கப்புறம் இவங்க புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நிறைய இன்வாய்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அந்த இன்வாய்ஸ் எல்லாமே ஃபோர்ஜரி இன்வாய்ஸ். அந்த இன்வாய்ஸ் எல்லாமே ஃபேக் இன்வாய்ஸ். சும்மா இன்வாய்ஸை காட்டி இவ்வளவு செலவாயிருக்கு, அவ்வளவு செலவாயிருக்குன்னு இன்வெஸ்டர்ஸ் ஏமாத்திருக்காங்க. இவங்க கவர்மெண்ட்டுக்கும் கணக்கு காட்டியிருக்காங்க. அப்புறம் என்னடா பண்ணியிருக்காங்க இவங்களோட பணத்தை, இந்த 1000 கோடி பணத்தை என்ன பண்ணியிருக்காங்க தெரியல. 1000 கோடி பணத்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனா ஒரு 50 கோடி இல்ல, 50 கோடிக்கு தனியா இவர் ஒரு பிளாட் வாங்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 25 லட்சம் 26 லட்சமோ அந்த கோல்ஃப் கார்டன் சொல்லுவாங்கல்ல, அது பிரைவேட்டா இவங்களுக்குன்னு தனியா பிரைவேட்டா இவங்க விளையாடுறதுக்காக தனியா வாங்கியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமா பணத்தை செலவழிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இவங்களை விட்டுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க இந்தியன் கவர்மெண்ட் கண்டுபிடிக்காம இந்த ஸ்கேமை கண்டுபிடிக்காம விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா விஜய் மல்லையா வந்து எஸ்பிஐக்கு ஒரு 1600 கோடி ஏதோ நாமத்தை போட்டு போயிட்டாப்புல. கிட்டத்தட்ட 9000 கோடி ஏதோ மொத்தம் இந்தியாவுக்கு மொத்தம் ஒரு 17 பேங்க் நினைக்கிறேன் ஏமாத்திட்டு போயிட்டாப்புல. அதே மாதிரி இவங்களும் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்ககிட்ட ஒரு வெல் நோன் பிராண்ட் இருக்குது. இந்த பிராண்ட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணியே இவங்க வந்து பேரை காட்டி அந்த பிராண்டை காட்டியே வாங்கியிருப்பாங்க. இன்வெஸ்டர்ஸ் உள்ள கூட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜூட் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் யாரு? ஹர்ஷத் மேத்தாவும் மல்லையாவும் 2 பேரும் மிக்ஸ் பண்ணி தான் இவங்க பண்ணியிருக்காங்க. ஹர்ஷத் மேத்தா என்ன பண்ணாரு? ஷேர் வேல்யூவை வந்து இன்க்ரீஸ் பண்ணாரு, ஷேர் மார்க்கெட்ல வந்து ஸ்கேம் பண்ணாரு. அதையும் இவங்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்கள்ட்ட இருந்து கடன் வாங்குறது, பேங்க்ல இருந்து கடன் வாங்குறது. அதே மாதிரி இவங்களும் பேங்க்ல இருந்து தான் நம்ம இதுல இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீம்ல இருந்து கடன் வாங்கிட்டாங்க. என்பிஎஃப்சில இருந்து கடன் வாங்கிட்டாங்க. நாமத்தை போட பார்த்துருக்குறாங்க. இப்ப இந்த ஸ்கேம் வெளியே வந்துருச்சு. இதுல நம்ம தலை தோனியும் 200 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவரோட பணம் நாமமா சுவாகமான்னு தெரியல. ஆனா இந்த கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ இன்னும் இருக்குது. இன்னும் இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 1500 கோடி கொடுத்து பல பேர் வாங்குறதுக்கு இன்னும் ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த கம்பெனி மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு இதாயிருச்சு, பேர் வாங்கிருச்சு. அது இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த கம்பெனியோட ஆப்ரேஷன் இந்த பெங்களூரா இருக்கட்டும், இல்ல டெல்லியா இருக்கட்டும், மும்பையா இருக்கட்டும், இங்க வந்து தற்காலிகமா சேவையை நிறுத்திருக்காங்க, ஆபரேஷன் நிறுத்திருக்காங்க. இந்த 2 பேரையும் போர்டுல இருந்து செபி நீக்கிருச்சு. போர்டுல நீங்க இருக்கக்கூடாது, நீங்க ரிசைன் பண்ணிருங்க சொல்லிட்டு போர்டுல இருந்து நீக்கிருச்சு. இப்போதைக்கு இந்த கம்பெனி வேற ஆளுங்க வாங்கினாதான் இந்த கம்பெனியோட ஆபரேஷன் திருப்பி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க தெரியல. இதே மாதிரி சர்வீஸ் வேற கம்பெனி வாங்கிட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. பொறுத்து இருந்தா பார்க்கணும். இது கண்ணில் பட்டுச்சு, இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணிட்டேன். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் டேக் கேர், பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, பாய்.